வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். கத்திரிக்காயை பற்றி சொல்லப்படாத ரகசிய மருத்துவ குறிப்பு மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து கத்திரி செடியை எப்படி காப்பாற்றி சுலபமான முறையில் வளர்க்கலாம் என்பதை பற்றியும் ஒரே வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஹாய் வியூஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இது வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் இதில் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஒவ்வாமையால் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் செடியை ஏன் வளர்க்கணும் அப்படின்றத பற்றி, அதோடைய மருத்துவ குணங்கள், ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்களை நம்ம இதில் பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூஸ்வாத்துக்கு கண்ணு காது வச்ச மாதிரி இந்த காய் இருக்குதாங்க, இந்த தோற்றம். அதனால் இதை எக் பிளான்ட்டு சொல்கிறாங்க. இதில் பல்வேறு சத்துக்கள் இருக்குதுங்க. இதோடைய விதையோட சதைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சயானின் மற்றும் ஃப்ளோவோனாய்ட்ஸ் என்ற இரண்டாம் நிலை வேதிக்கூறுகள் இதில் இருக்காங்க. இவை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது. அடுத்தது இதோடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தோலில் பொட்டாசியம், மெக்னீஷியம், நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சத்துக்கள் இதில் நிறையா இருக்குங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நம்ம கொடுமையான நோயான புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடலில் வர புற்றுநோய், அது பெருகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரீடேட்டிக்கல் அப்படின்ற ஒரு திசுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கத்திரிக்காய்க்கு இருக்காங்க. அந்த கத்திரிக்காயில் இருக்கிற பினோலிக் அமிலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் என்னன்னு தெரில, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரிக்காய்க்கு ரொம்ப மவுசுங்க. நம்ம வீட்டில் கூட ஃபாரினில் எல்லாமே கத்திரிக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கார்டனில் பதிவு பண்ணுற வீடியோக்களில் கத்திரிக்காய் செடியோடைய வீடியோ நிறையவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நினைக்கிறேன். இது மற்ற பழங்களில் இருந்தாலும், அந்த பினோலிக் அமிலம் மற்ற பழங்களில் இருந்தாலும் புற்றுநோய் கிருமிகள் தொட்டாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமே இருக்குதான் அந்த மற்ற பழங்களில் இருந்தாலும். ஆனால் இந்த புற்றுநோய் தாக்கிய ஒருத்தருக்கு புற்றுநோய் தாக்கிடுச்சு அப்படின்னாலும் அந்த கிருமிகளை பரவ விடாமல் தடுக்கிற ஆற்றல் இந்த கத்திரிக்காய் தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வாமையிலான ஒரு சில பேருக்கு தான் பிடிக்காது, நம்ம கத்திரிக்காயை சாப்பிடாமல் இருக்கோம். ஆனால் இந்த புற்றுநோய் ஒருத்தவருக்கு தாக்கப்பட்டால் கூட அதை பரவாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பினோலிக் அமிலத்துக்கு உண்டு. அது கத்திரிக்காயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற காய்கறி செடிகளில் பழங்களில் இருந்தாலும் இது அவ்வளோ பெஸ்ட்டுங்க. அப்புறம் இது இதில் இருக்கிற அந்தோசைனின் என்ற ஒரு பொருள் சீரான இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவுதுங்க. பார்த்துக்குங்க, ஒரு கத்திரிக்காயில் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். நானே இப்போ தான் அந்த ஆர்டிக்கலை நான் படித்தேன். நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் சாப்பிட்றோம், ஆனால் அதில் ஒரு புற்றுநோயே வராத அளவுக்கு, வந்தாலும் அதை பரவாத அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குங்க. சரிங்க, கத்திரிக்காயில் பற்றி நம்ம மருத்துவ குணத்தில் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம ஓவரலாக அது எப்படி வளர்க்கலான்றதை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக அதை பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம கார்டன் சேனல் வச்சுக்கிறதுனால கத்திரிக்காய் வளர்க்குறத பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். ஆனால் இருந்தாலும் நான் கத்திரி செடி வளர்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். முக்கியமாக இந்த கத்திரி செடியில் பார்த்திங்கனாக்கா தாக்கக்கூடியது ரொம்ப கொடுமையான பூச்சி
என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து தண்டுப்புழு காய்ப்புழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்டுப்புழு காய்ப்புழு ரெண்டுமே ஒன்று தாங்க. முதல்ல தண்டை தாக்கும், அப்புறம் வந்து பூக்கள்லேருந்து போயிட்டு பிஞ்சுகளை தாக்கி காய்ப்புழுவாக மாறிடும். சரி, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் செடியை வந்து பிடுங்கி நட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கிளைகள் வருது பார்த்தீங்களா, 20 நாளில் இந்த மாதிரி 2-3 கிளையாக பிரியும். அப்போ வந்து இந்த கிளைகளுக்கு நடுவில் அந்த கணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த தண்டுப்புழு காய்ப்புழுவோடைய தாய்ப்பூச்சி அந்துப்பூச்சி வந்து முட்டையிடுமாங்க. அதுலேருந்து வெளியே வர புழு தான் வந்து தண்டை வந்து சேதப்படுத்தும். ஒரு கணுவில் வந்து பார்த்திங்கனாக்கா 5 முட்டை, குறைஞ்சபட்சம் 5 முட்டை. அது வந்து 5 நாளில் பொரியுமாங்க. 5 நாளில் பொரிஞ்சு வெளியே வந்த 4 மணி நேரம் தாங்க, அந்த புழு வெளியே வந்த 4 மணி நேரத்தில் இதை வந்து தொலைக்க ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தொலைக்க ஆரம்பிக்கும். இதில் கூட இருக்குது தண்டுப்புழு, இந்த மாதிரி தொலைக்க ஆரம்பிக்கும். 15 நாளில் அந்த புழு பெருத்து கூட்டுப்புழுவை மாதிரி கிளம்ப மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போயிட்டு திருப்பி அதுலேருந்து வந்து தாய்ப்பூச்சி வந்து திருப்பி முட்டையிடும். இதுதான் வந்து இதோடைய சுழற்சி. சரி, இந்த தண்டுப்புழு இதை தொலைக்கிறது இல்லாமல் பூ பூக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி மொட்டுக்கள் வருது பார்த்திங்களா, இதில் வந்து முட்டையிட்டுனாக்கா அந்த பூ வந்து சொத்தையாயிடும். அந்த பூவே வந்து காயாக மாறாது. அது மாதிரி அது வந்து தண்டுப்புழுவிலேருந்து வெளியே வந்து, தண்டுப்புழு தான் வந்து காய்ப்புழுவும், ரெண்டும் ஒன்று தான். காயை தாக்குனா அது காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க. பூவையும் தாக்கும், அப்போ வந்து அது சொத்தையாக மாறிடும். இதுதான் சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடவு செஞ்சு அந்த 20 நாள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து நட்டு அந்த கிளைகள் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன பண்ணணும்னாக்கா, வேப்ப எண்ணெய் 3 ml 0.5 ml காதி சோப்போட கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். அதாவது பூச்சி வந்தாலும் வராட்டாலும் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாக்கா அந்த கசப்பு தன்மைக்கு அந்த பூச்சிகள் வந்து முட்டையே இடாது, அது வந்து முட்டையிடாமல் போயிடும். அப்போ வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கட்டுப்படுத்தினா தான் தண்டுப்புழு காய்ப்புழு வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். மற்றபடி அது வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து தண்டு உள்ளார இருக்கும், காய் உள்ளார இருக்கும். நீங்கள் என்ன தான் மருந்து அடித்தாலும் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பூச்சி வாழ்நாளில் 250 முட்டை இடும்னு சொல்கிறாங்க. 60 to 70% கத்திரிக்காயில் வந்து கத்திரி செடியில் நிறைய ப்ராப்ளம் வந்து இதுதான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்து பயிர் சுழற்சி முறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அது என்னங்க பயிர் சுழற்சி முறை அப்படின்னாக்கா, ஒரு டைம் கத்திரிக்காய் நட்டாக்கா அடுத்தது தக்காளி நடுங்க. அதில் விவசாயிகள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா, சாம்பல் புள்ளி ஒன்றுன்னு சொல்லிட்டு புள்ளியாக இருக்கும் மேலே, அது வந்து இந்த மாதிரி அப்படியே அரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, சாம்பலை போட்டு விடலாம். அப்படின்னாக்கா நம்ம லெமன் கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சாறு எடுத்து அதை தெளித்து விட்டால் அந்த வண்டுகள் வந்து ஓடி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி பார்த்திங்கனாக்கா, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் அடித்தாலே அது வந்து போயிடும். அடுத்தது மாவு பூச்சி வரும், அதுக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலே அது போயிடும். நோய்கள் பார்த்திங்கனாக்கா வாடல் நோய் வருங்க. அதாவது ஒரு நல்லாயிருக்கும், அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போயிடும். அந்த வாடல் நோய்க்கு நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு போடணும். அப்புறம் சூடோமோனஸும் பாஸ்போபாக்டீரியா உயிர்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை முதல்ல கலந்து போட்டு விட்டாக்கா உங்களுக்கு அந்த வாடல் நோய் பிரச்சனை வந்து வராதுங்க. ஓகே, பாருங்கள், ஒரு கத்திரிக்காயில் வந்து எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எது வைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் தோட்டத்தில் கத்திரி செடியை கண்டிப்பாக வைங்க. ஏன்னா அது வந்து புற்றுநோயை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமையான நோய் வந்து புற்றுநோய்ங்க. அதை தடுக்குதுனாக்கா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு சில பேருக்கு தான் வந்து அது வந்து தோல் அரிப்புத்தன்மை வரும், ஒரு சில பேருக்கு ஒவ்வாமையாக ஏற்படும். மற்றபடி வந்து கத்திரி வந்து எல்லாத்துக்குமே நல்லது, மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கத்திரி செடியில் எந்த பிரச்சனை, எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். கண்டிப்பாக கத்திரி செடி மட்டும்தான், மற்றதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு செடி, அந்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு செடியை வந்து வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது. அதாவது இப்போ வந்து சாதாரணமாக ஆகிப்போச்சு ஒரு புற்றுநோயின்றது. அதனால் நீங்கள் கத்திரி செடியை கண்டிப்பாக வளர்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு வாங்க. வளர்க்க முடியலனாலும்
கடையில் வாங்கி சாப்பிடுங்க, இயற்கையாக வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், கத்திரி செடி வளர்ப்பை பற்றி. அதனால் தாராளமாக கேளுங்க. கத்திரி செடி வளர்ப்பை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய்ட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.